Hey you guys, welcome back to my channel. Subscribe our channel and click on bell icon to stay updated on our latest videos. நம்ம இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான and ஈஸியான ரெசிபி பார்க்க போறோம். மசாலா பிரெட் டோஸ்ட் எப்படி பண்றது அப்படினு சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் பிரெட். நான் ஹோல் வீட் பிரெட் எடுத்துர்க்கேன். 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 3 பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட. 2 சின்ன சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், புளிப்பு இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள், கரம் மசாலா தூள், சாம்பார் மசாலா தூள் எல்லாமே 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு போட்டு அது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வரமிளகாய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் இன்னொன்று வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழையும் கட் பண்ணி வச்ச தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். நீங்கள் வேணும்னா புதினா தழை கூட போட்டுக்கலாம். இது கூட நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் சாம்பார் மசாலா தூள் போடுறோம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உப்பு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்து நம்ம ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றி கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கணும். இதை நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு நல்ல கொதி வரும். கொதி வரும்போது நீங்கள் மூடி போட்டு பேனை மூடி வச்சுருங்க. நீங்கள் சிம்மில் வச்சுருந்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் 10 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். அதுவே ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தீங்கன்னா 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இது ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பிரெட் ரெடி பண்ணலாம். ஒரு பிரெட் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணுறேன். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதுக்கு மேலே அப்ளை பண்ணுறேன். இது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் பட்டர் போடுங்க. அப்புறம் இன்னொரு ப்ரெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அந்த மசாலா ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் பட்டரை ஒரு தோசைக்கல் மேலே கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இல்லை நெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ப்ரெட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே மறுபடியும் பட்டர் ஆர் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலரில் வந்து நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஈஸியான யம்மியான டேஸ்டியான மசாலா பிரெட் டோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், டின்னருக்கு சாப்பிட்லாம், ஸ்நாக்காக சாப்பிட்லாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது ரொம்பவே ஈஸியான டிஷ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். Until then, bye-bye. Thanks for watching. Subscribe for more videos and press the bell button to get the notification.